ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கார்த்திகை தீபம் சீரியல் எபிசோட் செம்ம விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. விறுவிறுப்பு அப்படின்றத விட ரொம்ப சந்தோஷமான மொமெண்ட்டாக இருக்கு. ராஜா ரேவதியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் அவரோட சகல மயில் தான். மயில் நேற்று ஃபோன் பண்ணி ராஜா கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்னப்பா சகல, எப்படி இருக்க, எங்க இருக்க, ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா, யார் இதை பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சியா? ஏன்னா இதை வேணும்னு யாரோ தான் பண்ணியிருக்காங்க. நம்ம ரேவதியை வேணும்னு யாரோ கார்ல ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்கப்பா. இல்லைன்னா நார்மலா ஆக்சிடென்ட் ஆனா அவங்களே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருப்பாங்கல்ல, வேற எவனோ தான் பண்ணியிருக்கான், அது யாருன்னு கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே கார்த்தியும், ஆமா அதை தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், அது சீக்கிரமே கண்டுபிடிக்கணும், அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சாதான் நமக்கு எல்லா உண்மையும் தெரியும். சரி ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும், அவ சாப்பிட்டாளா, அவ என்ன பண்றா, ஏதாவது நார்மலா ஆனாளா, உங்கள்கிட்ட எல்லாம் ரொம்ப பேசுறாளா அப்படின்னு கேட்டதுக்கு, அடையாம பண்ணி கேட்கிறா, இங்க பழைய ரேவதி மாதிரியே என்னென்ன பிஹேவ் பண்ணுவான் அப்படிதான்பா பண்றா, ரொம்ப லூட்டி அடிக்கிறா, செம்ம கிண்டல் பண்றா, எல்லாரையும் கலாய்க்கிறா, ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இப்ப கூட பாரு, சாப்பிட்ற இடத்துல அவ்வளோ சந்தோஷமா ஒரு செம்ம மொமெண்டா போயிட்டு இருக்கு. ஆனா நீ அங்க இல்லைன்றப்பதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ராஜா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ராஜா, பரவாயில்ல, எல்லாம் கொஞ்ச நாள் தான், அவளுக்கு சீக்கிரமே அந்த நினைவு திரும்பிடும், அதுக்கப்புறம் நாம எல்லாம் ஒரே இடத்துல சந்தோஷமா இருக்கலாம், அதே போல நம்ம ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்துட்டா போதும், அதுக்கு தானே இவ்வளவு போராடுறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அப்போ மயில் சொல்றாரு, எப்பா என்கிட்ட ஒரு யோசனை இருக்குப்பா, நீ ரேவதியை பாக்குறியா அப்படின்னு கேட்கிறாரு. எங்கேருந்து பாக்குறது, அதுதான் அத்தை கிட்ட சத்தியம் பண்ணிட்டேனே, நான் இனிமே அவகிட்ட பேச மாட்டேன், அவளுக்கு என் நினைவை பத்தி சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேனேப்பா, எதுக்குப்பா, வேணாப்பா விடுப்பான்றாங்க. எப்பா நேர்ல தானேப்பா பார்க்க கூடாது, நீ போன்ல பார்க்கலாம்ல, வீடியோ கால்ல பார்க்கலாம்ல, நீ நேர்ல பார்க்க கூடாதுன்னு தானே சத்தியம் பண்ண, ஆனா வீடியோ கால்ல பார்க்க கூடாதுன்னு சத்தியம் பண்ணலையே, நீ ஃபர்ஸ்ட் வீடியோ கால் அட்டன் பண்ணுப்பா, நீ இங்க பாரு ரேவதி எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு பாரு, அப்பதான் நீ அங்க ஃப்ரீயா வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராஜாவும் சரி பண்ணு பண்றாங்க. வீடியோ கால் அட்டன் பண்ணி காட்டுறாங்க. அங்க ரேவதி அங்க சாப்பிட்ற இடத்துல வேற லெவல சிரிச்சு பேசிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதை பார்த்தா ராஜாவுக்கு செம்மையா கண்ணு கலங்குது. அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா, அவ லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு, நான் போய் தான் அவ லைஃப்ல ஏகப்பட்ட கஷ்டங்கள் வந்தது, நம்ம ரெண்டு குடும்பத்தை சேர்க்கணுன்றதுக்காக அவளை எவ்வளவோ கஷ்டப்படுத்திட்டேன், என்னால அவளுக்கு நிறைய இடத்துல நிறைய அடி விழுந்திருக்கு, இனிமேலும் இவ இப்படியே சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சு கண் கலங்கிட்டு இருக்காரு. உடனே மயில் சொல்றாங்க, எப்பா விடுப்பா, அழாதப்பா, எல்லாமே சரியாயிடும்பா, சீக்கிரமே அவன் உன்னோட ரேவதியா வந்துருவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவன் வீடியோ கால் பேசுறத சந்திரா அங்கேருந்து பாத்துறாங்க. யாருக்கிட்டயோ இவன் வீடியோ கால் காமிக்கிறான் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி கிட்ட போட்டு கொடுக்குறாங்க. சாமுண்டீஸ்வரியும் அதை பாத்துறாங்க. அடுத்துதான் வேற லெவல் ட்விஸ்ட் நடக்க போகுது.